அடுத்தபடியாக நாம் எப்பொழுதுமே மனதில் சிந்தனையோடு இருக்க வேண்டிய, சிந்தனையில் வைத்துக்கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒரு காரியம் என்ன அப்படின்னு சொன்னால், அநேக மக்களுக்கு மறக்க முடியல, மன்னிக்க முடியல. அதனால் குடும்பங்களில் அதிகமான அளவுக்கு பிரச்சனைகள் வந்து கொண்டு இருக்கிறது. இந்த காலகட்டத்தில் அதிகமான அளவுக்கு விவாகரத்து ஏற்படுகிறது, குடும்பம் சிதறண்டு போய் விடுகிறது, நீதிமன்றத்தை நாடிக்கொண்டிருக்கிற ஒரு காலமாக வந்திருக்கிறது. எனவே இப்படிப்பட்ட காரியங்களில் நாம் செய்யாதபடி நாம் தேவனை நோக்கி நாம் கெஞ்சுகின்ற பொழுது மாத்திரமே நமக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 10-16 உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஏவப்படுகிறேன். மனுஷனுடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னியாதிருந்தால் உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களையும் மன்னியாதிருப்பார். ஆமாம், இங்கே 2 முக்கியமான ஒரு காரியம். ஒன்று என்ன அப்படின்னா, எத்தனையோ பேர் நம்மளை ஹர்ட் பண்ணுறாங்க, தப்பு பண்ணுறாங்க, நல்லா அப்படி பண்ணுறாங்க. நாம் அவங்கள மன்னிச்சிடணும். அப்படி மன்னிக்கலைன்னா ஆண்டவரும் மன்னிக்க மாட்டார். ஒரு கேர்ள் என்கிட்ட வந்து, மேடம் எனக்கு ஒரு ஆர்ஃபனேஜ் கேர்ள் என்னம்மா சொல்லும், மேடம் எனக்கு ஒரு சர்டிஃபிகேட் வேணும் மேடம், நான் இன்னும் ஒரு வேலைக்கு போகணும், என்னை பற்றி எனக்கு கொஞ்சம் எழுதித்தாங்க. சரிம்மா அப்படின்னு. நாளைக்கு வா, நான் உனக்கு எழுதி வைக்கிறேன். இல்லை மேடம் என்ன அப்படின்னு. மேடம் சொல்லுமா என்ன. இந்த மேடம், நான் படிச்சுட்டு இருக்கும்போது சில பேர் என்னை கிளப்பி விட்டாங்க, சும்மா சேட்டை பண்ணு, இப்படி பண்ணு. அது எனக்கு ரொம்ப த்ரில்லிங்காக இருந்தது. ரொம்ப நான் சேட்டை பண்ணிக்கிட்டே இருந்தேன். பக்கத்து கிளாஸில் போய் எல்லாரையும் தூண்டி விட்டு அங்கே சண்டை போட்டு வச்சுக்கிட்டு இருந்தேன். அது உங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்தது. அப்போ எனக்கு அது அருமை தெரியல மேடம். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு, மேடம் எவ்வளோ உண்மையாக இருக்கிறாங்க, அன்பாக இருக்கிறாங்க. நம்ம வீணா இவங்களுக்கு இப்படி தொந்தரவு கொடுத்தோமேன்னு நான் பின்னாடி உணர்ந்தேன் மேடம், மன்னிச்சிக்கோங்க. சரி விடு, அதில் என்ன இருக்குது அப்படின்னு. அப்புறம் அவருக்கு அழகு சர்டிஃபிகேட் எழுதி கொடுத்தேன். அவள் நினச்சிட்டா நான் ஒன்றும் எழுதி தர மாட்டேன். அவருடைய மெரிட்லாம் சொல்லி எழுதி கொடுத்து அவருக்கு வேலை கிடச்சிருச்சு. மறுபடியும் வந்து ரொம்ப தேங்க் பண்ணிவிட்டு போனான். எனவே நாம் ஒவ்வொருவரும் நம்ம என்னமே ஆராய்ந்து பார்ப்போம். நம்முடைய பொக்கிஷம் எங்கே இருக்குது? பரலோகத்தில் இருக்கிறது. நன்மை, கிருபை, இரக்கம், அன்பு, தயவு, இதெல்லாம் இப்படி நம்ம வாழ்க்கையில் காண்பிக்கின்ற பொழுது அது ஒரு பொக்கிஷமாக பரலோகத்தில் இருக்கிறது. அங்கே பரலோகத்தில் இருக்கிற பொக்கிஷத்தை இங்கே உள்ள சாதாரண பூச்சி போன்ற மக்கள், சூழ்நிலைகள், இவையெல்லாம் அதை போய் என்ன செய்யாது, அங்கே போய் அதை துருவாது கெடுக்கிறதும் இல்லை. அங்கே திருடர் கண்ணமிட்டு திருடுகிறதும் இல்லை. டெவில் போய் நம்ம ஆண்டவருக்காக ஊழியம் செய்து சேமித்து வைத்திருக்கிற அந்த காரியங்களை இந்த டெவில், உலக பிரகாரமான மனுஷர்கள், பிசாசுகள் அது திருடாது. அதனால் ஆண்டவர் சொல்கிறார், உன்னுடைய பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உன் இருதயம் இருக்கிறது. உண்மையில் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சிறு வயதிலே இருந்து நான் இயேசுவை பின்பற்ற வேண்டுமென்று ஒப்பு கொடுத்தேன். வாழ்க்கையை திருப்பி பார்க்கின்ற பொழுது அந்த சூழ்நிலைகள் 6 வயசில் ஒப்பு கொடுத்தேன். தாசரே தரணியை அன்பாய் இயேசுவுக்கு சொந்தமாக்கும் அந்த பாட்டு என் உள்ளத்தை வந்து தொட்டது. ஆண்டவரே, நான் உமக்கு ஊழியம் செய்கிறேன் அப்படின்னு. அடுத்தபடியாக இரத்த சாட்சியாக மறிப்பேன். அதில் அர்த்தமே புரியவே இல்லை. எல்லாத்துக்கும் நம்ம சண்டை போட்டு எல்லாம் ஒன்றுமே இல்லை. சாமி நீங்கள் பார்த்துக்கோங்க, நான் ஆட்டில் போயிடுவேன் நான். ஏன்னா அவங்க கூட சண்டை போட்டோம். அவங்க ரொம்ப எக்ஸ்பர்ட்டாக இருப்பாங்க. கள்ளத்தனம் பண்ணுறது, பொய் சொல்கிறது, இப்படி எல்லாம். அப்படி இவங்ககிட்ட போய் நம்மளால் மோதவே முடியாது. இல்லை சாமி நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படின்னு ஆண்டவர் வழியில் எல்லாரையும் அப்படி பார்க்குறாரு. ஆனால் துன்பப்படுற மக்களுக்கு நாம் ஜெபிக்கவே தேவனமே வந்து அழைக்கிறார். எனவே ஒரு விஷயம் நம்ம என்னமே ஆராய்ந்து பார்ப்போமா. ஆண்டவரே, தேவரீர், சுவாமி, நான் என்னுடைய பொக்கிஷம் உமக்கு வந்து ஊழியம் செய்வது, உம்முடைய பார்வைக்கு பரிசுத்தமாக இருப்பது, உம்முடைய பார்வைக்கு ஏற்ற காரியங்கள், மன்னிப்பது, மறப்பது, மற்றவர்களுக்கு உதவி செய்தல், அன்பாக இருத்தல், தயவாக இருத்தல், இப்படியாக நாம் செய்கின்ற பொழுது அது பெரிய ஆசீர்வாதத்தை தருகிறது. ஜெபம் பண்ணோமா. பரலோக பிதாவே, உம்மை துதிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, உம்மை வணங்கிறோம். கிருபையாக இறங்கி நீங்கள் எங்களை ஆசீர்வதிங்க சுவாமி. எங்களுடைய பொக்கிஷம் உலகத்தில் நாங்கள் ஒன்றையும் சேர்த்து வச்சு ஒன்றையும் கொண்டு போக போதில்லப்பா. உமக்கென்று வாழ்ந்து எங்களுடைய பொக்கிஷங்களே
பரலோகத்தில் நாங்கள் சேமித்து வைக்கின்ற பொழுது அது ஒன்று மாத்திரம் தான் எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். ஆமேன், ஆமேன்.